ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கிங் கேமிங்கில் இதுதான். இப்போ நம்ம மைண்ட் கிராஃப்ட் விளையாட போகிறோம். மைண்ட் கிராஃப்டில் என்ன விளையாட போகிறோம்னா நார்மல் தான் விளையாட போகிறோம். சரி, இப்போ நம்ம ஆடை தேடுறோம். நம்ம ஆடு தேடினே இருக்கேன், ஒரு ஆடு கூட கிடைக்கல. சரி, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் வாரம் நிறைய வீடியோஸ் வரும். இப்போ ஆடு தேரும். இங்கே பார்த்தீங்களா, லாவா எரிமலை குழம்பு. இப்போ மேலே போய் ஆடு இருக்கான்னு பார்க்கலாம், இல்லைன்னா மரச்சாச்சி வெட்டலாம். பண்ணி தான் அங்கே இருக்குது, பண்ணி வச்சு அது மரம். ஏன் நம்ம ஆடை தேடுறோன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா அப்போ தான் நம்மளால் பெட்டு செய்யும். ஐயோ, சாயங்காலம் ஆயிடுச்சா? சரி, ஓகே. நான் சாயங்காலம் முடிஞ்சோடனே உங்களுக்கு கண்டிப்பாக அத்தனை நாள் வீடியோவில் கண்டிப்பாக ஆரம்பிப்போம். இப்போ நான் ஏதாவது ஒரு வழி பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ ஒரு வேளை அப்படியே இருந்தேன்னா சாமி கடிச்சு கொன்றுருந்தேன். அதனால நான் இப்போ நான் இதை குழி தோண்டி இதுக்குள்ளே போய்க்க ஆள்தான். அப்போ வந்தாச்சு வெளில நடா குழியாது. எனக்கு தெரிஞ்சு இப்போ மரம் வெட்டலான்னு எனக்கு ஒரு யோசனை. இப்போ டே 2 நம்ம விளையாடிட்டுருக்கோம். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா பாட்டு விளையாடுறோம். இது நூபுனா சின்னது தான். சரி, போகலாம். எங்கே வீடு கட்டலான்னு தான் தெரியல. சரி, ஓகே. இப்போதைக்கு நம்ம மரத்தை தேடலாம். மரம் நிறையா இடத்துல மலை மேலே இருக்குது. நம்மளுக்கு ஒரு குட்டி மரம் கிடைச்சா கூட போதும். வாங்க தேடலாம். தண்ணி இருக்குது, தண்ணி வேணா கூட இங்கே எடுத்துக்கலாம். எந்த மரம் வெட்டலாம்? இந்த மரம். சரி, அப்போ இந்த மரத்தையே வெட்டலாம். இந்த மரத்தை வெட்டலாமா இல்லை? சரி, ஓகே, அந்த மரத்தையே வெட்டலாம். கண்டிப்பாக அந்த மரத்தை தான் வெட்ட போகிறோம். பாருங்கள், இப்போ எவ்வளோ பெரிய மரம் பார்த்தீங்களா? இப்போ இந்த மரத்தை வெட்டோன்னா நம்ம ஒரு வீடு கட்டலாம். வீடு கட்டி ஆடை தேடி நம்ம பெட் உருவாக்கி நம்ம பண்ணலாம். அடுத்தது கிராஃப்டிங் டேபிள் பண்ணலாம். இப்படி மேலே வெட்டுறது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அப்படியே வச்சுனே இருந்தோம்னா நம்மளுக்கு கை வலிக்குது. சரி, ஓகே, இந்த பக்கம் சைடில் கொஞ்சம் வெட்டலாம். ஐயோ, டின். ஓகே, இப்போயே நிறையா அந்த இதெலாம் வந்துச்சு. இங்கே ஒரு ராடு இருக்குது, ஆனால் நம்மளுக்கு அந்த கலர் தேவையில்லை. நம்மளுக்கு எப்பவுமே ஒயிட் கலர் தான் தேவை. சரி, வாங்க. அங்கே ஒரு ஆடு பார்த்தீங்க, அந்த ஆடை போய் வெட்டலாம். எங்கே இருக்குது? ஏதோ இங்கே இருக்கா. தம்பி மன்னிச்சிக்கோ, ஏன்னா வெட்டினா தான் எனக்கு இப்போ கிடைக்கும். ப்ளீஸ், பெட்டு கிடைக்கும். ப்ளீஸ். ஐயோ, மரத்தை வேறு வைக்கிறேன்னா. சரி, என்னடா அது பாடியோ ஒரு ஐயோ மாட்டிக்கிச்சா? என்னடா அது வரமாட்டேங்குது. சரி, ஓகே. ஐயோப்பா, சரி, ஓகே. இன்னொரு ஆடு வேணால் தேடணும். இன்னும் 2 ஆடு கிடச்சின்னா போதும், நம்மளுக்கு ரெடி ஆயிடும். ஆனால் 2 ஆடு கிடைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி, ஓகே, நம்ம ஆடை தேடி செல்லுவோமா? இங்கே ஒரு மரம் இங்கே இருக்கா? ஓகே. அண்ணாண்ட எனக்கு தெரிஞ்சு அவ்வளோவா போவேணாம். இப்போதைக்கு நம்ம நூபு தானே விளாட்றோம். அதனால் நான் மட்டும் இந்த கேம் விளையாடுறது கிடையாது. ஏன்னா நான் மொத்தமாக 3 பேர் விளாட்றோம். அதனால தான் கிங் கேமர் 3ன்னு வச்சுருப்போம். 3 பேர் விளாட்றோம். அவங்க 2 பேர்கிட்ட மைண்ட் கிராஃப்ட் இல்லை. அதனால் நான் மைண்ட் கிராஃப்ட் விளாட்றேன், வீடியோ போடுறேன். அதனால் நான் வீடியோ போடுறேன். இது நான் மட்டும் வீடியோ போடுறது கிடையாது, 3 பேரும். என்னோடய பேர் பவேஷ். அதே மாதிரி உங்களோட பேரை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளீஸ். அதே மாதிரி அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரை பேருன்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க பிரஜின்னு, இன்னொருத்தங்க தக்ஷன். சரி, ஓகே, நம்ம எப்போ போகலாம் கேமுக்குள்ளே? அதுதான் மைண்ட் கிராஃப்டில் இருக்கக்கூடிய இங்கே க்ரீப்பர் வச்சுருப்பாங்க போல. நான் இங்கே பாருங்கள், ஹார்ட் கூட கம்மியாக இருக்குது. சரி, ஓகே, நம்ம டேபிள் உருவாக்கியாச்சு. என்ன டேபிள் முன்னாடி ஒரு காலத்தில் விளையாண்டுருந்தேன். அதுக்கப்புறம்லாம் பார்த்திங்கன்னா இதுதான் விளையாட்ருக்கேன், கிரேட்டிவ். நான் இப்போ தான் கொஞ்ச நாள் கழிச்சு விளாட்றேன். சரி, ஓகே. அப்புறம் இந்த பக்கம்
ஒரு கூடை அதே மாதிரி தான். ஐயோ நடுவில் விட்டு போச்சா. இப்போ வந்து ஐயோ ஒன்று 5 தான் இருக்கா. சரி மேலே அப்போ கட்டிடலாம். ஓகே என்ன திவி குச்சி மேலே எட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் இல்லை கிடையாது. ஐயோ பிளாக் வேறு தீந்துச்சு. என்ன பண்ணலாம், விட்ட தான் செய்யணுமா. சரி ஓகே விட்டோம். அதே மாதிரி இனிமேல் வீடியோ வாரத்துக்கு 2 வரும். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே அடுத்த ஓகே 8 இருக்குது. ஐயோ கொஞ்சம் அதிகமாக போட்டேன். இது அப்படி மேலே ஏறணுமா. அப்படியே பண்ணிடலாம். கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. சரி ஓகே கொஞ்சம் அவ்வளோ எப்படி எடுக்கிறது இப்போ பிளாக் ஆகிப்படியோ கஷ்டப்பட்டு குச்சி ஏற்றுறேன். அப்படியே மேலே போயாச்சு. இதே மாதிரி பண்ணினே வரணும்னா நமக்கு கொஞ்சம் வீடு ரெடி ஆயிரும். ஆடு கிடச்சா ஆடெல்லாம் பார்க்கலாம். இங்கே பாடைய ஆடு கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டாவது ஆடு கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் ஒரு ஆடு இருந்துச்சுன்னா நம்ம பெட்டை உருவாக்கிடலாம். ஆனால் அதை உருவாக்குறது தான் ரொம்ப கஷ்டமாகுது. அப்படியோ இந்த ஆடை வெட்டுறதுக்குள்ளே ஒரு நாளையே முடிஞ்சு போயிடும் போல். சரி ஓகே நமக்கு வீடு பக்கத்துலேயே கொஞ்சம் தண்ணி வருது. எல்லா வசதியும் இருக்குது. என்ன வில்லேஜ் தான் கொஞ்சம் தூரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட்டில் என்ன பண்ணலான்னு கொஞ்சம் சொல்லுங்கள். பெரிய வீடாக கட்டலாமா இல்லை எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள். இது கொஞ்சம் நூப் மாதிரி தான் விளாண்டுருப்பேன், நான் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் எனக்கு கொஞ்சம் தெரியல. சரி ஓகே இப்போ வந்து கதவு ரெடி பண்ணலாமா. ஐயோ இவ்வளோ கேட்குறாங்களா, எனக்கு வேணாம். சரி வேணாம், எதுவும் ரெடி பண்ண வேணாம்னு நான் நினைக்கிறேன். சரி ஓகே இது ரெடி பண்ணலாம் ஸ்டிக்கு. சரி ஓகே இப்போ நம்ம ஸ்வாடு, அதாவது இந்த ஸ்வாடெலாம் செய்யும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இந்த பிக்கல் உட்டன் நெக்ஸ்ட்லாம் செய்யலாம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி வெட்டுறதுக்கு அது மாதிரி சிலதுலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி ஓகே இப்போ செஞ்சாச்சு. எனக்கு தெரிஞ்சு இப்போ இருட்டாக போகுது. இப்போ நம்ம வெட்ட போட்டு தூங்கிடலாம். என்னடா அது நான் கொஞ்ச நேரம் ஆகணும் போல். சரி ஓகே நம்மள்கிட்ட வேறு தீப்பந்தம் இல்லை, அதனால் கண்டிப்பாக தீப்பந்தத்துக்கு சார்கோல் தேவை. அது போய் எடுக்கணும். படியோ விழிஞ்சிருச்சு. வெட்டை வெட்டி வேறு எங்கேயா போட்டுடலாம். ஓகே சரி ஓகே நம்மளுக்கு தேவையான மாதிரி போட்டாச்சு. அடுத்தது சரி ஓகே அடுத்தது நம்ம நமக்கு வந்து வீடை கட்டலாம். அதுக்காக நம்ம பிளாக்லாம் தேடலாம். சரி ஓகே இது கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு பசிக்கு வந்து இது பண்ணுவோம். சரி பசிக்கு நம்ம இப்போ பசி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஃபேன்ஸ் அது பேர் என்னன்னு தெரில, ஆனால் அடுப்பு செய்யணும். அடுப்பு விறகடுப்புன்னு சொல்லுவாங்க. சரி ஓகே நம்ம இப்போ அது செய்யணும். அது செய்யறதுக்காக தான் கல் எடுத்துகிட்ருக்கோம். கண்டுபிடிச்சேன் ஃபர்னஸ். இங்கே இருக்கலாம். அப்படியே படுக்கைக்கு முன்னாடி தோண்டிடலாம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு சார் மேலே வேறு கீழே வேறு அப்படி இருக்கும். இங்கே இருக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன பண்ணலான்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி ஓகே வெட்டியாச்சு. இதே போதும்னு நினைக்கிறேன் ஃபர்னஸ் செய்ய. சரி ஓகே போகலாம். நல்லா மேலே போகல, இது வெட்டிட்டு போகலாம். அவ்வளோதான் மேலே வந்தாச்சு. ஓகே நம்ம போய்ட்டு கிராஃப்டிங் டேபிளில் வேணாம் இருக்கிறத வச்சு விட்றலாம். அப்படியே அப்புறமா கூட இதை எடுத்துக்கலாம். வச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து கிராஃப்டிங் டேபிளில் பெட்டு செய்ய முடியாது. இப்போ வந்து ஃபர்னேஸ் செய்யணும். சரி ஓகே ஃபர்னேஸ் ஒன்று செய்யலாம். வச்சாச்சு. ஃபர்னேஸ் இங்கே வைக்கலாம். அடுப்பு இங்கே வச்சிட்டோம். அடுத்தது இப்போ நம்மள்ட்ட மரம் கம்மியாக இருக்கனால ஒரே ஒரு மட்டன் மட்டும் வேகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தெரில கொஞ்சம் தான் இருக்கும். சரி ஓகே போகலாம். இங்கே வெட்டலாமா இல்லை வேணாம், நான் ஒரு இன்னொரு ஐட்டம் வச்சுருக்கேன். இப்போ வந்து போய் மரத்தை வெட்டிட்டு வந்துடலாம். ஏன்னா பிளாக் வச்சு அடுத்ததில் வந்து ஒரு வில்லேஜை தேடி கண்டுபிடிக்கலாம். வெளியில் அப்படியே வெட்டலாம், எடுத்துகிட்டு போயிடலாம். சரி ஓகே போகலாம். என்ன இருக்கும் உனக்கும்
என்ன இங்கே வெட்டலாம். இது அப்படியே ஏறிட்டு மரத்தை வெட்டலாம். இந்த மரம் எப்பா இவ்வளோ பெரிய மரமாக இருக்குது. மேலே வெட்டணும். எனக்கு இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் வந்து இது வரைக்கும் கிரியேட்டிவ் தான் நிறையா விளாண்டிருக்கேன். இது கம்மியாக தான் விளையாடுறது. ஏன்னா நைட்டான சில சாம்பி வரும், அதில் சாம்பியே வராது. சரி ஓகே, இந்த மரத்தை வெட்டிடலாம். இதுக்கு நம்ம உட்டன் ஆக்ஸ் தான் வச்சுருக்கோம். போக டைமண்டு கோல்டனு இப்படி நிறையா வரும் நம்மளுக்கு. சரி ஓகே, இப்போ நம்மளுக்கு பிளாக் தேவை. பிளாக்கு ஏன்னா வீடு கட்டுறதுக்கு தேவை. சரி ஓகே, வீடை கூடிய சீக்கிரம் கட்டிட்டு இந்த கேம் பேவை முடிச்சுக்கலாம் ப்ளீஸ். என்ன பண்ணலாம்? சரி ஓகே, இப்போ ஜாம்பி அதிகமாக வராங்க. அதுக்கு நம்ம தடுக்கணும்னா சார்கோலும் சரி தீப்பந்தம் வைக்கணும் காய்ஸ். தீப்பந்தம் வைக்கிறதா எப்படி வைக்கிறதுன்னு எனக்கே தெரில ஆக்சுவலாக. தீப்பந்தத்துக்கு சார்கோலுன்னு ஏதோ சொல்லுவாங்க ஒன்று, அது மேலே ஏதோ பண்ணி வைப்பாங்க. அதுதான் எனக்கு கொஞ்சம் தெரில. நான் மைன்கிராஃப்ட் அதிகமாக விளையாண்டதில்லை, ஏற்கனவே சொல்லிட்டேன். சரி ஓகே, இப்போ நம்ம இந்த மரம் பலகை செஞ்சிடலாம். சரி ஓகே, அடுத்தது நம்ம இதுதான் வேணும் நம்மளுக்கு. டேட்டு இது மண்ணா என்னன்னு தெரில. இதுலேயே வீடு கட்டுறேன். இது என்னென்னு பேர் எனக்கு சத்தியமாக தெரில. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கொஞ்சம் சொல்லுங்கள். அப்படி இங்கே ஓகே, இன்னும் 3 இருக்கா? சரி அப்போ இதுவும் மேலே அந்த இதுக்கு மட்டும் போட்டுடலாம். ஓகே, அண்ணாட சைடில் ஒன்று போட்டுடலாமா? இல்லை வேணாம், இங்கேயே போட்டுடலாம். அண்ணாண்ட தாடி போகிறதே கஷ்டமாக இருக்குது. இங்கிட்ட அப்படியே இங்கே ஒரு குழி மாதிரி இருக்குது. நான் இதில் என்ன ஐடியா பண்ணியிருக்கேன்னா, இதில் இதே மாதிரி இன்னும் கீழே தோண்டி யாராவது உள்ளே வந்தாங்க, யாராவது அந்த இடத்துக்குள்ளே வந்தாங்கன்னா கீழே விழுற மாதிரி ஒரு பிளான். அதாவது அந்த குழிக்குள்ளே விழுற மாதிரி ஒரு பிளான். ஜாம்பிஸ் அந்த மாதிரி யாராவது வந்தாங்க. இதுக்கு நம்ம ஃபென்ஸு போட்டுக்கலான்னு நினைக்கிறேன். ஃபென்ஸ் சரி ஓகே, வெட்டிகிட்டே இருக்கிறேன். கொஞ்சம் தூரம் வெட்டும். எவ்வளோ வருது அவ்வளோ தூரம் வெட்டலாம். 10 பிளாக் போகுதுன்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் எடுக்கணும், கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் வேறு எப்பயும் அவ்வளோ பிளாக் வந்துச்சு. சரி இப்போ எப்படி மேலே போகிறதுன்னு தெரியல எனக்கு. படிக்கிட்டு போட்டு மேலே ஏறி போயிடலாம். ஏன் தாத்தா? சரி ஓகே, நம்ம இப்போ பில்டு பண்ணலாம். அவ்வளோதான், ஒன்று வச்சாச்சு. இதோட இந்த கேம் பிளேவை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் நெக்ஸ்ட்டு கேம் பிளேயில் என்ன செய்யலான்னு சீக்கிரம் சொன்னீங்கன்னா நானும் செஞ்சிடுவேன். கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி ஓகே, இந்த பக்கம் 2 ஜன்னலை தோண்டிடணும். இந்த பக்கம் ஜன்னலை, இந்த பக்கம் ஜன்னலை, இந்த பக்கம் மேலே தான். சரி ஓகே கூப்பிடு நான். சரி ஓகே, ஒரே ஒரு மட்டும்தான் அப்படியே பண்ணேன். அதே மாதிரி ஒரு மட்டும்தான் இதாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு டோர் போடணும்னால மரம் செஞ்சிடலாம். செஞ்சாச்சு. இப்போ டோர் போட்டுடலாம். ஓகேயா? சரி ஓகே, போட்டாச்சு. இனிமேல் யாராலையும் வர முடியாது. சரி ஓகே, இத்துடன் இந்த கேம் பிளேவை முடித்துக் கொள்கிறேன். என் பெயர் பவேஷ் பாய் கிங் கேமர். சும்மா பீஜம் தான் ஓட்டினேன். நல்லா பார்த்துக்கோங்க. வீடு இப்படி தான், இதுதான் வீடு கட்டியிருக்கேன். சரி ஓகே, இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். நான் உங்கள்